Hey dudes, welcome to Tales of Knowledge. In this video, I am sharing William Langland's only poem, The Visions of Piers the Plowman. William Langland யாருன்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். பட் ஆனால் இவரோட பர்த் இயர் வந்து சர்டைனாக வந்து தெரியல. மைட் பி பிட்வீன் 1332 டு 1335 வந்து பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவரோட இயர் பார்த்தோம்னா 1332 டு 1400. இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்ற ஒரு எக்ஸாக்டான ஒரு பிளேஸ் தரல. ப்ராபப்ளி நியர் மேல்பர்ன் இன் வெஸ்டர்ஷயர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் லைக்லி த சன் ஆஃப் அ புவர் ஃப்ரீ மேன். அண்ட் இவரோட டேட் பார்த்தோம்னா வந்து அன்னோனாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இவர் எழுதியிருக்க ஒன்லி ஃபேமஸ் ஒர்க் தான் வந்து இந்த பியர்ஸ் த ப்ளோமேன். அண்ட் இதோட ஃபுல் டைட்டில் என்னென்னு பார்த்தோம்னா த விஷன்ஸ் ஆஃப் பியர்ஸ் ப்ளோமேன். ஓகேவா, இது வந்து ஒரு மிடில் இங்கிலீஷ் அலிகரிக்கல் நரேட்டிவ் போம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஒர்க்ஸ்னே சொல்லப்படுது மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். ஆஃபைன் இது வந்து ஒரு விவிட் கிரிட்டிக்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. லைக் வந்து சொசைட்டியில் நடக்கக்கூடிய கரப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ஹைப்போக்ரஸி அண்ட் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள். ஸோ அவங்க எல்லாமே வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து இந்த போமில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த போம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நரேட்டர் தான் ஃபாலோ பண்ணுது. அண்ட் ஆஃப் அண்ட் கால்ட் அவரோட பேர் வந்து வில். ஓகேவா, ஸோ அந்த வில்ன்ற பர்சன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. சீரீஸ் ஆஃப் அலிகரிக்கல் விஷன்ஸ். ஸோ இந்த விஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா வந்து எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னா கேரக்டர்ஸ் சச் அஸ் பியர்ஸ் அவரை வந்து மீட் பண்ணுறது. இந்த பியர்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு ஹம்பிள் ப்ளோமேன் அஸ் வெல் அஸ் ஒரு ஹானஸ்ட் ஒர்க்கராக வந்து இந்த பியர்ஸை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் பர்சனிஃபிகேஷன்ஸ் லைக் ட்ரூத், லேடி ஹோலி சர்ச் அண்ட் லேடி மீட் இதெல்லாமே வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ரிவார்ட் அண்ட் ப்ரைபரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வில் வந்து பியர்ஸை வந்து சர்ச் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அஸ் வெல் அஸ் மேல்பர்ன் மலையில் வந்து இவர் வந்து தூங்குற மாதிரி அந்த தூக்கத்தில் இவருக்கு வந்து ஒரு கனவு வருது. இந்த போம் இஸ் அ ட்ரீம் அலிகரி இன் நேச்சர். ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா வந்து த ஃபர்ஸ்ட் லைன், த வாய்ஸ் ஆஃப் ஹிம் தட் க்ரீட் இன் த வில்டர்னஸ் ப்ரிப்பேர் த வே ஆஃப் த லார்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா வந்து ஃபார் சென்ச்சுரிஸ் லிட்ரேச்சர் வந்து ரொம்பவுமே வந்து பிஸியாக இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஹையர் கிளாஸ் பீப்புள் மீன்ஸ் அப்பர் கிளாஸ் பீப்புளை வந்து உயர்த்தி பேசுகிறதுல அவங்கள பற்றி எழுதுறதுலேயே வந்து லிட்ரேச்சர் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து லேங்லேண்ட் வந்து ஒரு கிரேட் போய்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து விளங்குறாரு. எப்படின்னா வந்து காமன் பீப்புளை வச்சு எழுதி ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் சொல்லி ஸோ இவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஒர்க்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் வந்து த விஷன்ஸ் ஆஃப் பியர்ஸ் த ப்ளோமேன். ஓகேவா, இந்த போம் வந்து ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா 1362 வந்து அப்பியர் ஆகிருக்கு இன் 1800 லைன்ஸில். பட் ஆஃப்டர் த ஃபைனல் ரிவிஷன் இதோட ஃபைனல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோம்னா 1500 லைன்ஸ் இன் 1377. இந்த போமை வந்து 2 டிஸ்டிங்க் பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எதை கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் கண்டைன்ஸ் த விஷன் ஆஃப் பியர்ஸ், அது வந்து விஸ்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் செகண்ட் எதுனா பார்த்தோன்னா சீரீஸ் ஆஃப் விஷன்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு சீரீஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாருல, ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க செகண்ட் இதில். இது வந்து என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா த சர்ச் ஆஃப் டு பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேவா, ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா டூ வெல், டூ பெட்டர், டூ பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து ஒரு அலிகரிக்கல் கேரக்டர்ஸ் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் விஷனில் வந்து அவர் வந்து எதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னா ஃபீல்டாக ஃபுல் ஆஃப் ஒரு பீப்புள் வந்து ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து அந்த போய்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. எங்கேன்னு பார்த்தோன்னா வந்து மேல்பர்ன் அந்த மலையில். அதுக்கப்புறம் செகண்ட் விஷன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அந்த செகண்ட் விஷன் வந்து 7 டெட்லி சீன்ஸ் அவங்கள வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த 7 டெட்லி சீன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரைட், லக்ஸரி, என்வி, wrath, avarice, gluttony and sloth. இதெல்லாமே தான் வந்து 7 deadly sins. ஓகேவா, ஸோ இதில் வந்து இதெல்லாமே வந்து பியர்ஸ்ன்ற பர்சன்கிட்ட வந்து ஒரு ட்ரூத்துக்கான வழியை கேட்குது. பட் ஆனால் வந்து பியர்ஸ் வந்து ரொம்பவும் பிஸியாக இருக்கார். இதில்னா வந்து அவரோட ஒர்க்கில் வந்து ரொம்பவும் பிஸியாக இருக்கார். ஹாஃப் ஏக்கர் லேண்டில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அந்த ஒர்க்கை வந்து அவர் விட்டுட்டு போக வந்து அவருக்கு வந்து மனசு இல்லை.
ஸோ ஹீ ரெஃப்யூசஸ் டு லீவ் his ஒர்க். அண்ட் அவங்கள வந்து லீட் பண்ணுறாரு. எப்படி லீட் பண்ணுறாருன்னா, ஹீ செட்ஸ் தம் ஆல் டு ஹானஸ்ட் டாயில். டாயில் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த அலிகரிக்கல் ஃபிகர்ஸ், இந்த 7 டெட்லி சின்ஸை வந்து ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறாரு நம்ம பியர்ஸ். ஓகேவா? அவங்க எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வச்சு காஸ்பலை வந்து ப்ரீச் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஓகேவா? அவங்க பண்ண அந்த தப்புகள், அந்த இதுக்கெல்லாமே வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபார் சால்வேஷன் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. த்ரூ அவுட் த போயம் பியர்ஸ் வந்து எப்படி காட்டுறாங்கன்னா, ஜான் பேப்டிஸ்ட் இருக்கார்ல, ஜான் பேப்டிஸ்ட் வந்து எப்படி வந்து வில்டர்னஸில் இருக்கக்கூடிய அந்த க்ரௌடுக்கு வந்து ப்ரீச் பண்ணுறாரோ, அதே மாதிரி வந்து இந்த போமில் வந்து பியர்ஸ் வந்து இந்த 7 டெட்லி சின்ஸை வந்து ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இந்த போம் வந்து ட்ராமாட்டிக்கலாக வந்து இன்டென்சிட்டியாக வந்து போக போக வந்து ஹையஸ்ட் பவர் ஆஃப் பியர்ஸை வந்து காட்டுது. அண்ட் தென் போயட் வந்து தன்னோட ட்ரீம்லேருந்து வேக் ஆகுறாரு. எப்படின்னு பார்த்தோன்னா, சவுண்ட் ஆஃப் ஈஸ்டர் பெல்ஸ் வந்து அவரோட காதில் கேட்டு எந்திரிக்கிற மாதிரியும், ஃபைனலி அந்த பியர்ஸ் வந்து ஜீசஸாக அப்பியர் ஆகிறதையும் வந்து எண்டில் வந்து முடிக்கிறாங்க. ஓகேவா? as well as Piers the Plowman is the part of alternative revival of the 15th century அப்படின்னும் சொல்லப்படுது. அண்ட் இதோட ஓவர்வியூ பார்த்தோன்னா வந்து, இதோட போமோட ஃபார்மை பார்த்தோன்னா வந்து ரிட்டன் இன் அன்ரித்தம்டு அலிட்ரேட்டிவ் வேர்ஸ். அதுக்கப்புறம் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா வந்து செக்ஷன்ஸாக வந்து டிவைட் பண்ணப்பட்டிருக்கு, கால்டு பாசஸ். பாசஸ்ன்றது வந்து லாட்டினில் வந்து இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் பாசஸ் 5ல் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான லைன் பார்த்தோன்னா, இன் ஹூஸ் ஹேண்ட் ஆர் இனிக்விட்டிஸ் ஹூஸ் ரைட் லேண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் கிஃப்ட்ஸ். இதில் வந்து நம்ம பார்க்க முடியும் டிஸ்ஆனஸ்டி, அதுக்கப்புறம் வந்து ஹைப்போக்ரஸி, இதெல்லாமே வந்து இந்த லைன்லேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எப்படி வந்து அந்த பவரை வந்து அவங்க வந்து வச்சு மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை அண்ட் இதில் இருக்கக்கூடிய தீம்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா வந்து ஒரு சர்ச் ஃபார் ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப், அதுக்கப்புறம் வந்து சோசியல் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் வந்து புவர் பீப்புளோட ஸ்ட்ரகிள்ஸ், அதே டைம் வந்து கரப்ஷன் வித்தின் த சர்ச்சில் இருக்கக்கூடிய கரப்ஷன்ஸையும் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூலிங் கிளாஸஸோட பீப்புள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கரப்ஷனையும் பார்த்துருப்பாங்க. as well as salvation through hard work and faith, அதையும் வந்து பார்க்க முடியும். அந்த சால்வேஷன் எப்படி வந்து அந்த 7 டெட்லி சின்ஸை வந்து அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு ஒரு ப்ரிப்ரேஷன் ஃபார் சால்வேஷனுக்கு வந்து கொண்டு போனாரோ அதே மாதிரி தான். ஓகே guys, thank you for watching this video and I will see you in the next video. Bye.